அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அதிமுக. தொண்டர்களுக்கு அறிக்கை மூலமாக செய்தி சொல்லியிருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுடைய பேசுபொருள். என்ன வியூகத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், மீண்டும் அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்றதற்கும் மீண்டும் தன் தலைமையிலான ஆட்சி அப்படின்னு சொல்வதற்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்வதற்கும் இடைவெளி இருக்கு, முக்கியத்துவமும் கூடுது. யாருக்கான செய்தி இந்த வார்த்தைகள்? யாருக்கான வார்த்தைகள்? கூட்டணி ஆட்சின்னு பேசுற பாஜகவுக்கான செய்தியா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய தாவேகாவுக்கான செய்தியா, ரெண்டுக்குமான செய்தியா? 54வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற அதிமுகவுக்கு எனது இதயங்கனிந்த வாழ்த்துகள். ஏனென்றால் அதிமுக பிறந்ததிலிருந்து அதோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன், அதை பார்த்து வருகிறேன். மனங்கனிந்த வாழ்த்துகள். பொதுவாக இது மாதிரியான செய்திகள், குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை சொல்லி அரசியல் செய்திகளை விடுக்கும் போது அது அனைவருக்குமான செய்தியாகத்தான் நாம் பார்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர். அந்த அந்தஸ்திலிருந்து 54வது ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடி கொண்டு இந்த செய்தியை விடுக்கிறார். இதில் வலிமையான ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எது தேவை? எது தேவை என்றால் மரபு சாராத உத்தியை யாருமே யூகிக்க கூடாது. மரபு சார்ந்த ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சி அல்லது தன் தலைமையிலான ஆட்சி என்று சொன்னால் அது கொஞ்சம் மரபு சார்ந்ததாக இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்லும் போது உத்தி மாறுபடுகிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். காரணம், இன்றைக்கு அதிமுக அந்த பிறந்த தேதி, அங்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நினைவிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த கிரவுட் கண்ட்ரோல் என்பது இன்றையிலிருந்து ஒரு 4-5 தினங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் கண்கூடாக நிகழ்த்தி காட்டினார். மதுரைக்கு போகிறார் எம்ஜிஆர், பிரதமர் இந்திரா காந்தி வருகிறார், சந்திப்பதற்காக போகிறார். சென்னையிலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ், தனி விமானம்லாம் கிடையாது, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கிளம்பி காலையில 6 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின்ங்க மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு போகுது. தனி விமானம் இருந்துச்சு, அவர் பயன்படுத்தல, அப்படிதானே புரிஞ்சு? அவர் ஒரு முறை பயன்படுத்தினார். எப்போன்னா 71 திமுக வெற்றிக்கு பிறகு. இல்ல, அந்த முறை பயன்படுத்தல, நீங்க சொன்ன முறை. அதுக்கு பிறகு அவர் பயன்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு முறை திமுக வெற்றிக்கு பிறகு அவர் இடைவினை படப்பிடிப்புல இருந்து காஷ்மீர்ல இருந்து வந்தார் இங்க மந்திரி சபை அமைப்பதற்கு, அதாவது கலைஞர் மந்திரி சபை. அப்போது தனி விமானத்தை பயன்படுத்தினார். அதற்கு பிறகு அவர் தனி விமானமோ ஹெலிகாப்டரோ எல்லாம் பயன்படுத்தினதே கிடையாது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில்ல போகும்போது கிரௌடு விழுப்புரத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மறிக்குது, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கட்டுக்கணக்காத கூட்டம். ஆனால் எம்ஜிஆர் எல்லா ஸ்டேஷன்லயும் அவர் பெட்டிக்கு வெளியில காலை உணவெல்லாம் சாப்பிடாம கூட்டத்தை அமைதிப்படுத்தினார். திண்டுக்கல்ல இருந்து மதுரை சேர்றதுக்கு நிறைய நேரம் ஆச்சுங்க. எல்லாருமே மதுரையில காத்திருந்தோம். எம்ஜிஆரை பார்க்க முடியாமல் போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த கிரௌடு கண்ட்ரோல்டு கிரௌடு. ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, சினிமா ரசிகர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அது எப்படி இருந்ததுன்னா, ஏற்கனவே திமுக பயிற்சி, எம்ஜிஆர் மன்றம், திமுகவோட துணை அமைப்புன்னு வந்ததுனால ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பு இருந்தது. இன்றைய அதிமுகவுக்கும் அந்த கட்டுக்கோப்பு தேவை. அடுத்த கட்ட வெற்றியை பெற வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பு தேவை. எம்ஜிஆர் ஆட்சி அல்லது எம்ஜிஆர் வழி என்று சொல்வதன் மூலமாக அத்தகைய கட்டுக்கோப்பான கட்சியை தான் வைத்திருக்கிறேன் என்று அவர் உணர்த்த முயற்சிக்கிறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இதுல தாவேகாவுக்கு செய்தி இருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு கூட மறைமுகமான ஒரு செய்தி இருக்கு. நீங்க சொன்னதுமே ஒரு செய்தியா தானே இருக்கு. செய்திதான். அதாவது திருப்பரங்குன்றம் மாநாடுமே கிட்டத்தட்ட கூட்டம் தான். அதுவே அப்படித்தான் நடந்ததுங்க. அதாவது திங்கட்கிழமை தீபாவளி, அதிமுக பிறந்து ஒரு 2 வாரத்துல நவம்பர் மாசம் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ தீபாவளி. இது எல்லாமே ஒட்டி வருகிற ஒரு விஷயம்தான். அப்போ சில கூட்டணிகள் எப்படின்னா, நம்ம பாக்குவற்றிலாம் மாத்திடுவாங்க, ஆனா பந்தியில கை நினைக்க முடியாம போகும். அத்தகைய கூட்டணிக்கு ஆசைப்படக்கூடாது என்பது எம்ஜிஆர் கற்றுத்தந்த படம் தான். ஜெயலலிதா அவர்கள் கற்றுத்தந்த படம். என்ன காரணம்னா, அவங்க
2014 2016 அப்படியான நிர்பந்த கூட்டணியே வேண்டான்னு முடிவெடுத்தாங்க. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த விஷயம் தான். நீங்க அப்போ நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தீங்க. உங்க நிகழ்ச்சியில எனக்கு விருந்தினராக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் 2016 காலகட்டம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இன்றைக்கு வாக்கு அரசியல் வீழ்ந்து கிடக்கிற இடம் டிஜிட்டல் பள்ளத்தாக்கு. அதை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அது அப்படி இல்லை. கட்சி வழி, இப்போ காட்சி வழி. இந்த இடம் ஒரு நுணுக்கமான வேறுபாடு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். அதை உணர்ந்து கொண்டு செயல்படுத்தினால் எம்ஜிஆர் என்கிற மாமனிதரின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதும் சாத்தியம்தான். இல்ல என்ன வியூகம் வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமின்னு தான் தலைப்பு வச்சிருக்கோம். நீங்க கன்சர்வேட்டிவான வியூகம்லாம் எடுபடாது, மரபு சார்ந்த வியூகம்லாம் எடுபடாது, யாருமே யூகிக்காத வியூகம் அப்படின்னு தேவை இந்த முறை தேர்தலில் ஜெயிப்பதற்குன்றீங்க. அப்படி ஏதாவது வியூகம் வச்சிருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி? ஜெயலலிதா வியூகம் தான் 2014 2016 ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்த வியூகம். தனித்து நிற்கலாம், பிற கட்சிகளுக்கு கூட அது ஒரு ஊக்கமா இருக்கும். எதுக்காக விஜய் கூட்டணிக்கு இயங்க வேண்டும், எதற்காக பாரதிய ஜனதா கூட்டணியில போல ஐக்கியமாக வேண்டும்? திமுகவும் அப்போ ஒரு கம்பல்ஷனுக்கு போய் சேரும். அவர்களும் கூட்டணி அரசியல் வேண்டாம்னு முடிவு எடுப்பாங்க. 62 தாங்க கூட்டணி யுகம் வருது. உண்மையிலே எங்க ஊர்ல எல்லாம் அது புரியல. எதுக்காக கூட்டணி வைக்கணுங்க? நம்ம கட்சி கொள்கை வேற, அவங்க கட்சி கொள்கை வேற. கம்யூனிஸ்ட் கட்சி சேருது திமுகவோட. நம்ம கட்சி கொள்கை வேற, அவங்க கட்சி கொள்கை வேற. எதுக்கு கூட்டணி வைக்கணும்? இல்ல ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி அவசியம், அன்றிலிருந்து இன்று வரை ஜெயிப்பதற்கு கூட்டணி அவசியம் என்கிற அதை உடைத்து காட்டியது ஜெயலலிதா. அப்படி உடைத்து காட்டலாம், காட்டக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சி என்று நம்ம சொல்லும் போது, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி என்று சொல்லும் போது ஜெயலலிதா கடைபிடித்த அந்த மரபு சாராத உத்தியை கடைபிடிக்கலாம். மத்த கட்சிகளுக்கு ஒரு கம்பல்ஷனா மாறும். ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க பலத்தை தெரிந்து கொள்ளட்டுமே. இல்ல இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணும், ஏன் தாவேகா கூட்டணிக்கு ஏங்கணும், அப்படிலாம் இல்லாம கூட தனிச்சே கூட பலம் பெற முடியும்னு, அந்த சுய பலத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுக இருக்கா, தயாரா இருக்கா? அதுக்கு பழைய விசுவாசிகள் நீங்காத ஒன்றும் பார்த்து கொள்ள வேண்டுங்க. அரசியல்ல புதிய திறமைகளை நம்ம ஈர்க்க வேண்டும், அதை நாம் மறுக்கவே இல்லை. ஆனால் பழைய விசுவாசிகள் நீங்க கூடாது. நீங்காதவன்னா நம்ம பார்த்துக்கிடணும். அப்படின்னா ஒரு தலைவருக்கு மிகப்பெரிய அபரிமிதமான தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம தலைமையை யாராலும் அசைச்சிக்க முடியாது. நம்ம தலைவர் தனிப்பெரும் தலைவர், நாம் வழிகாட்டுகிற விதமாக இந்த கட்சி நடக்கிறது, ஆட்சி அமைய போகிறது. அப்படியான ஒரு பெரிய நம்பிக்கை எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அது அதிமுகவின் பாரம்பரியமாக நான் பார்ப்பேன், நான் கருதுவேன். அப்படியான நம்பிக்கை இருந்தால் இப்படி கூட்டணிகளுக்கெல்லாம் தேவையே இல்லையே, இயங்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு பந்தியில கை நினைக்க முடியாமல் போகிற கூட்டணிக்கு ஏன் பாக்குவற்றிலை மாற்ற வேண்டும்? சரி, திரு கேசிபி, திரு ஷியாம் வந்திருக்கிற இடம் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படியாக நான் புரிந்து கொள்கிறேன். கட்சி கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தி, அடித்தளத்தை இன்னும் பலப்படுத்தி, தன் காலில் பலமா நிற்கிற போது பாஜகவோட கூட்டணி அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்க வேண்டியதில்லை. தாவேகா எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனையும் உருவாக்கி இருக்க வேண்டியதில்லைன்றாரு. அதுதான் சரியானதா? ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதா வலியுறுத்தப்பட வேண்டியதா இந்த நேரத்திலையும்? திராவிட கட்சிகள்ல தலைவர்களது அந்த குண நலன்களும் அந்த கட்சியை வழிநடத்துகிற திறமைகளுக்கும் இன்றையளவுக்கும் சான்றாக இருப்பது, ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தின் போது திமுகவின் மீது ஒரு கொலை பழி, கிட்டத்தட்ட 1-2 சீட்டுகளில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. 4 சீட்டு ஒரு அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆனால் அதே திமுக 96ல் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதை உருக்குலையாமல் கட்டமைத்து தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு கொண்டாந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவில் எடுத்தீங்கன்னா 96 தேர்தல் ஜெயலலிதா அம்மாவே தோத்தாங்க. ஒரு மிகப்பெரிய அடி, அதுலேயும் 2 இடத்துல தான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் அதே கட்சி 2021ல் திருப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிஞ்சது. அதுதான் தலைவருக்கான 2001 சொல்றீங்க. 2001 96ல் தோல்வி, 2001ல் ஆட்சி அமைச்சாங்க. அதுதான் ஒரு தலைமை பண்பு, தலைவருக்கான கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு திறன். அப்ப அந்த 96ல் கூட போட்டி அதிமுகன்னு ஒண்ணு உருவாச்சு. நிறைய பேர் போட்டி பொதுக்குழு நடந்தது, போட்டி பொதுச் செயலாளர்களாக வந்தாங்க. அப்போ என்கிட்ட தான் ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு சொல்லி அந்த போட்டி அதிமுகவை கொண்டு வந்து இணைக்கிற பணியை நான் தான் அவங்களுக்கு என்கிட்ட சொல்லி நான் தான் அதை செஞ்சேன். அப்போ இதுதான் திராவிட கட்சிகளில் தலைவர்களுக்கு ஒரு பண்பாக நிற்கிறது.
அடுத்து எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்ன? நான் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, நான் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது, நான் ஒரு சாதாரணமானவன் விவசாயி, அதனால இதெல்லாம் வந்து என்கிட்ட. அப்படி பார்த்தா ஸ்டாலினுக்கும் கூட பெரிய எழுத்தாற்றல் கிடையாது, பெரிய பேச்சாற்றல் கிடையாது. ஆனால் அந்த கட்சி குறைஞ்சபட்சம் சேதாரம் இல்லாமல் உருக்குலையாம அப்படியே வந்து இருக்கு. குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி இதை விட இன்னும் சிறப்பா அதிமுகங்கிற கட்சியை ஒரு கட்டமைப்பு வலு இழக்காமல் அதை வந்து கொண்டு போயிருந்தார். இல்ல சார், இப்போ அவர் கூட்டணி அமைக்காம இருந்தார்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 மாதம் முன்பு மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னாரு. அவரால் அமைக்க முடியல. தேர்தலில் பின்னடைவு வரும்போது கூட்டணியை அமைக்கிறதுக்கான வலு அதிமுகவுக்கு இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 8-10 மாதங்களுக்கு முன்பே பாஜகவை உள்ள கொண்டு வராங்க, கூட்டணி கட்டமைக்கப்படுது. தாவேகா வருவதற்கான சூழலை நாளோறும் அவர் ஏற்படுத்திட்டே இருக்கிறார். கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை அவர் அடுத்தடுத்த நிலைகளில் நகர்ந்துற போது இல்ல கட்சி கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தணும், ஒருங்கிணைந்த அதிமுக தான் அவருக்கு பலம் கொடுக்கும் அப்படின்னா அவருக்கான கோல் போஸ்ட மாத்திட்டே இருக்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்குமா? எப்பவுமே ஒரு அரசியல்ல தன்பலம், மற்றவர்களுடைய பலம், எதிராளியினுடைய பலம். கூட்டணி கட்சிகள் வந்து மற்றவர்களது பலம் நம்முடைய பலம் அல்ல. ஒருவர் வந்து நம்மோடு வந்து சேரணும்னா நம்முடைய பலம். ஒரு கூட்டணி கட்சி வராம். ஏன் ஜெயலலிதா அம்மா காலத்துல டெல்லியில இருந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறவர்கள் இருந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பாய்ஸ் கார்டன் வாசல்ல வந்து நின்னாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம், அதிமுக வலிமையான கட்சி. அப்படிதானே சார் பாஜக வந்திருக்கு? இல்ல அப்படித்தானே தாவேகா வருவதற்கான சூழல் அவர் உருவாக்குறாரு. தயவு செஞ்சு எனக்கு இது உங்க புரிதல்னா எனக்கு வியப்பா இருக்கு. ஏன்னா பாஜக இன்னைக்கு வர்றது பலகீனமான அதிமுக இதை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி நம்ம அதை முழுங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பாஜக வருதே ஒழிய மிக பலமான அதிமுக இவங்களோட சேர்ந்தா நம்ம ஒரு 10-20 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரலான்னு வரல. 20% அதிமுக இருக்கு, எங்க கிட்ட 18 இருக்கு, 21 இருக்கு, எங்க கிட்ட 18 இருக்கு. நான் சொன்னதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. ரெண்டும் சேர்ந்தா அதிமுக வலிமை அது அல்ல. அதிமுக வலிமை அது அல்ல. 45% தனித்து நின்று 2016 வாக்கெடுத்த கட்சி, எல்லா பக்கம் ரெட்டல. அப்ப அந்த வலிமை அன்றைக்கு 4% பாஜக. அது எங்க குறைஞ்சது? முதல்ல நீங்க அதை சரி பண்ணணுமே ஒழிய அன்றைக்கு பாஜக நம்மளை தேடி வந்தது. இன்றைக்கு பாஜக சொல்றாங்க பாருங்க, நீங்க 21 நாங்க 18ங்கிறது. அதே அதிமுகவை சிறுமைப்படுத்துகிற ஒரு கணக்கு. இப்ப இன்னைக்கு பல பேர் வந்து என்ன சொல்றாங்க, அதை சிறுமைப்படுத்துற கணக்குன்றீங்களா? ஆமா, சிறுமைப்படுத்துற கணக்கு. ஏன்னா வரப்போவது வந்து சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சி அமைக்கிற கட்சி அதிமுக. ஒரு மைனாரிட்டி பார்ட்னரா வரவங்க யாராக இருந்தாலும், அது பாஜகவா இருந்தாலும் வேற யாராக இருந்தாலும், அப்ப அந்த நிலையை தாண்டி பாஜக அப்படி நினைக்கிறாங்கன்னா அவர்களது சுயநலமே ஒழிய அதிமுக வலிமை அல்ல. சரி, இப்ப தாவேகாவுக்கு வாங்க. தாவேகாவுக்கு வர தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வேறு வழியே இல்ல அவங்களுக்குன்ற ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கலையா அவரு? இது எடப்பாடி பழனிசாமி புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி. நீங்க தாவேகா கூட கூட்டணி வச்சீங்கன்னா ஒண்ணு அப்படி வென்று ஆட்சி அமைத்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் விஜயா திமுகவான்னு மாறி இருக்கலாம். அந்த இடத்துல அதிமுக தன்னுடைய அடையாளத்தையே இழந்துரும். இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கமாக வந்த அதிமுக தன்னுடைய சித்தாந்த வலிமையை, அரசியல் அடையாளத்தையே விஜய் கிட்ட இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். எப்படி சார்? ஒரு கூட்டத்துக்கு விஜயும் போறாரு, எடப்பாடி பழனிசாமியும் போறாருங்க. செக்யூரிட்டி எடப்பாடி பழனிசாமியை வந்து கையை பிடிச்சி ஓரமா நில்லுங்கன்னு தள்ளி விட்டு விஜய்க்கு பின்னாடி போயிடுவான் செக்யூரிட்டி. மற்றவங்களை விடுங்க சார். அரசியல்ல கிரவுட் ஹெட், எத்தனை தலை, உங்க பின்னாடி நிற்கிற தலைகள் என்ன, கிரவுட் என்ன, அட்ராக்ஷன் என்ன, இதுதான். மைனர் பார்ட்னரா தானே சார் வருவாரு தாவேகா. நான் அதுக்கு வர்றேன். சப்போஸ் மைனர் பார்ட்னரா விஜய் வந்து இந்த தேர்தலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து மிக குறைச்சலாகத்தான் நான் பார்க்கிறேன். குறைஞ்சபட்சம் இப்போ பத்திரிகைகளை வர செய்திகள் ஒரு 75-80 சீட்டு நீங்க விஜய்க்கு கொடுத்து பண்ணினாலே கூட பாஜக என்ன செய்வாங்க, அந்த முக்கோண கூட்டணி அமைஞ்சதுன்னா எடப்பாடி பழனிசாமியை கலட்டி விட்டுட்டு
அவர் கூடவே கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் இருக்காரு. முடிஞ்சா நீங்க சொல்லுங்க, நான் அடுத்த சிண்டேக்கு தயாரா இருக்கிற 30 எம்எல்ஏ என் கையில் இருக்கிறாங்க அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க. அப்ப திருப்பி அது மகாராஷ்டிரா தாவேகாவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட சரி சமமா தொகுதிகளை பிரிச்சுக்க வேண்டிய வந்துருன்றீங்க. நான் அப்படி சொல்ல, அதுக்காகத்தான் நான் சொல்றேன். நீங்க முதல்ல நீங்க இப்படி பாருங்க, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றார். இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல 96ல அதிமுக தோல்விக்கு ரஜினிகாந்த் ஒரு காரணம். அவர் அன்றைய மூப்பனாரை ஆதரித்தார், திமுக கூட்டணியை ஆதரித்தார். ஆனா அதே ரஜினிகாந்த் அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக திமுகவை ஆதரிக்கிற பொழுது அதை எதிர்த்து நின்று அதிமுக வென்றது. அந்த வியூகம், அந்த பலம் இன்றைக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் கொடுக்கப்பட்டிருக்குதான். சரி, இதே ரஜினிகாந்த் ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு பின்னால தலைமை இன்றைக்கு அரசியல்ல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புகிறேன் என்று வந்தார். ஏன் ரஜினிகாந்த் பின்வாங்கினாரு? அன்றைக்கு அதிமுக ஓரளவு வலிமையோடு ஆட்சி பொறுப்புல இருந்தது. பெரிய அரசாங்கத்திலையும் கெட்ட பேர் இல்ல, கட்சிக்குள்ளேயும் இன்றைக்கு இருப்பதை போல ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்ல. அதனால ரஜினிகாந்த் பின்வாங்கினார். ஏன் இப்ப, அதாவது எடப்பாடி பழனிசாமி எங்க தவற விட்டார்னா, விஜய் அரசியலுக்கு வரலாம் என்கிற எண்ணமே அதிமுகவினுடைய பலகீனத்தால் அவருக்கு ஏற்பட்ட உந்து சக்தி. நீங்க அதிமுக கட்சி எப்ப சென்ற நவம்பர், செப்டம்பர், அக்டோபர்ல போன வருஷம் அந்த ஆடு ஓனாய் கதையெல்லாம் சொன்னார் பாருங்க. அதுக்கு முன்பு என்கிட்ட உங்க தொலைக்காட்சியிலே நான் சொல்லியிருக்கிறேன், ஒற்றுமைக்கான ஒன்றுபடுத்துகிற அதிமுகவுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா அதை முறியடித்து விட்டு பாஜகவை நம்ம கூட்டணி போட்டோம்னா இவங்களை எல்லாம் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை, ஆட்சி அமைச்சரலாம் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கணக்குல அந்த ஒற்றுமைக்கு இவரே ஆரம்பிச்சு பேசினாரு. இவரே குந்தகம் விளைவிச்சுட்டு மாற்றுங்கிறத திரு விஜயகாந்தோ, திரு சீமானோ, திரு கமலஹாசனோ, இல்ல மக்கள் நல கூட்டணியோ எல்லா காலகட்டங்களையும் முயற்சி தானே வந்திருக்கிறாங்க. விஜயின் கட்சி தொடங்குறாருன்னு வரும்போது மட்டும் அதிமுக பலவீனமா இருக்கு, அதனால தனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வந்துடுறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த விஜயினுடைய செல்வாக்கு எக்ஸலரேட் ஆகிறதுக்கு அதிமுக பலகீனம் ஒரு காரணம். நீங்க கரூருக்கு முன்னால விஜய் ஒரு சினிமா நடிகராக மட்டுமே பார்க்கப்பட்டார், நடிகருக்கு வந்த கூட்டமாக மட்டுமே பார்க்கப்பட்டது. அந்த கரூர் சம்பவத்துல அதுல ஒரு அரசியல்வாதிங்கிற அந்த பரிணாமத்தை ஒரு பேசும் பொருளாக இன்றைய திமுக தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்கி விட்டது. ஒருவேளை அவர்களே திட்டமிட்டு கூட அதிமுகவை மட்டுப்படுத்துவதற்காக, அல்லது திராவிட இயக்கம் என்றால் திமுக தான் என்பதற்காக கூட அவர்கள் அதை உருவாக்கி இருக்கலாம். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சற்று நழுவ விட்டு விட்டார். இப்பவும் கெட்டு போயிடல எப்படியாவது. ஏன்னா இப்ப ஆனா ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி செய்வார்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அமித்ஷாட்ட பேசி இந்த விஜய் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு வந்துட சொல்லுங்க, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, எனக்காக நீங்க அதை செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு வேணா நான் ஒரு 10 சீட்டு சேர்த்து கொடுத்துறேன். கொடி ஆட்டுறாங்க, கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது பிள்ளையார் பேசியவர் தானே வெள்ளந்தியான பேச்சு சார். ஏன்னா உருட்டுக்கடை அல்வா, என்ன பிள்ளையார் சொல்லி போட்டு, இதெல்லாம் ஒரு தலைவருக்கான ஸ்டேச்சர் கிடையாதுங்க. ஒரு தலைமைக்கான ஒரு தலைவர் அப்படின்னாலே, நீங்க எம்ஜிஆர் அப்படின்னா இப்படி கையை காமிச்சா போதும் அந்த வசீகரம். ஜெயலலிதான்னா அகில இந்திய அளவில், இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஒரு ஸ்டேச்சர். இது எப்படின்னா ஒரு சாதாரணமா நம்ம கலோக்கியெல்லாம் 4 பேர் டீ கடை பெஞ்சில் பேசிக்கிற மாதிரி இருட்டுக்கடை அல்வான்னு திருநெல்வேலியில் சொல்லுவாங்கப்பா, நான் இதை உருட்டுக்கடை அல்வான்னு சொல்றேன். இதெல்லாம் ஜோக் அடிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு அரசியல் தலைவராக, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற பொழுது உங்கள் செய்தி அகில இந்திய செய்தி ஆகணும். அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இஸ் மிஸ்ஸிங். திரு அக்னீஸ்வரன், அந்த பொசிஷன் இருக்குல்ல, எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற பொசிஷன் பண்றதுலயே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னமுமா சிக்கல் இருக்கு? அந்த சிக்கலை ஏற்படுத்தணும்னே அண்ணன் கேசிபி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார். இந்த இனிய நாளில் 54வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அதனுடைய அத்துணை தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் உள்ளிட்ட எல்லோருக்குமே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். எப்படியோ எப்படியாவது அதில் பிரச்சனை இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொண்டுகிட்டு தானே இருக்கிறாரு, ஓடலையே.
ஒளியலையே. நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் எத்தனை வக்காலத்து வேண்டுமானாலும் கையெழுத்திடுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுல வெற்றி தானே கண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் உலகத்திலே ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் சார் 5000 புத்தகங்கள் அந்த தலைவரை பற்றி எழுதியிருக்காங்க சார். ஏன் அப்படின்னு கேட்டா, அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய லட்சியங்களை வென்றெடுக்கிறதுக்கு தான் அந்த கட்சியை கொண்டு வந்தார். அதன்படிதான் வாழ்ந்தார். அந்த ஸ்டேச்சர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அந்த ஸ்டேச்சரை இவர் தக்க வைக்கல. அந்த ஸ்டேச்சரை தக்க வச்சிருந்தாருன்னா பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறதுக்கும் போயிருக்க வேண்டியது இல்ல. தாவேக்கா எப்படியாவது கூட்டணிக்கு வந்துருமா அப்படின்னு ஏங்க வேண்டியதும் இல்ல. கேசிபியை விட்டுருங்க. அவருக்கு முரண்பாடுகள் இருக்குன்னு பேசுறதுனால நீங்க அரசியல் ரீதியாக அவர் மீது சில விமர்சனங்களை வைக்கலாம். சற்று முன்பு பேசின மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பேசினது அடித்தளம் சரியா இல்ல, கட்டமைப்பு பலமா இல்ல, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறத ஊர்ஜிதப்படுத்தாம நீங்க ஏன் இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பாஜகவை தாவேக்காவை ஏன் நீங்க அக்கௌண்டபிளா பாக்குறீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு வாங்க நம்ம அவரை விட்டுரும். கரெக்ட். நான் மரியாதைக்குரிய தராசு ஷியாம் சார் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் என்றைக்கும் வைத்திருக்கிறவன். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு பயணிக்கிறார். ஆனால் சில விமர்சனங்கள் அது நியாயமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது நம்பிக்கையை இழக்க செய்வதாகவும் இருக்கிறது. பேசுகிற போது சார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறாரா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போல நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறாரா? அதிமுகவோட சேர்ந்து வளர்ந்தவர் சார் திரு ஷியாம். நான் இல்லைங்கள சார், அந்த நம்பிக்கை ஊட்டி இருக்கிறாரா அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? 96ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பர்கூர்ல தோல்வி அடைந்தது போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? எள்ளி நகையாடினார். எப்படி பாத்தீங்களா? 99 to 96 என்ன மாதிரி ஆட்சி செஞ்சாங்க? ஒரு யானையின் காதுக்குள் புகுந்த எறும்பை போல ஒரு தையல் கடக்காரர், டெய்லர் சுகவனம் என்கிற ஒருவர், யாரென்றே தெரியாத ஒருவரை திமுக வீழ்த்திருச்சு. அது மட்டுமா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ராமநாதபுரம் சேதுபதியை எதிர்த்து ஒரு குதிரை வண்டிக்காரரை நிறுத்தி ஜெயிக்க வச்ச கட்சி திமுக என்றெல்லாம் சொன்னாங்க. அதிலிருந்து மீண்டு அந்த அதிமுக அம்மையார் ஜெயலலிதா மீண்டு வந்தாங்களா இல்லையா? இல்ல, கட்சியுடைய வெற்றி தோல்வி குறித்து இல்ல, இப்பயும் அதுதான். எல்லோரும் எதிர்க்கிறீர்கள், எல்லோரும் சொல்றீங்க, ஆனால் அண்ணா திமுகவினுடைய தொண்டர்கள் அதே இயக்கத்தில் 3வது அத்தியாயமாக இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இல்ல சார், நீங்க வெளியிலே இருப்பவர்கள் கல்லடி செய்வார்கள். அந்த பேச்சுடைய சாராம்சத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையில 2 சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. பொன்னான வசந்த காலம் நம் கண் எதிரே தெரிகிறது. வருகிற 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதை எத்தனை சக்திகள் ஒன்று கூடி வந்தாலும் கட்சியின் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதுதான் நம்பிக்கை. அதுதான் அம்மையார் ஜெயலலிதா இருந்துச்சு, அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், எதையும் வெல்லலாம். இது இல்ல சார், இந்த நம்பிக்கை தான் திரு ஷியாம் சார் சொல்றது எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கணும்னா, பாஜக வந்துடுச்சு, தாவேக்கா வந்தா நல்லா இருக்கும்னா நீங்க ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் எதிர்பார்க்கிறீங்க? சரி சார், உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்களை நீங்க கொண்டு வருவதற்கு நீங்க என்ன முயற்சி மேற்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுதான் அந்த கேள்வியுடைய அடிப்படை. அதை தான் நம்ம பேசணும்ன்ற. அந்த முடிவை எங்கிட்டு சுத்தி ஒளிஞ்சாலும் முட்டு சந்தல விட்டு சாத்தி அந்த பதில கிடைக்காம காட்டியேன் சார், விட மாட்டீங்க. அதுதான் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். ஜனவரி மாதம் நல்ல ஒரு முடிவை, ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான முடிவை எடுப்பார். அதுவும் ஒரு நம்பிக்கை தான். நான் இப்ப கேசிபி சொன்னதுக்கு வரேன். நீங்க ஒன்றிணைந்த அதிமுகன்னு கட்சி கட்டமைப்பை பலமா வச்சிருந்தாங்க. ஒன்றிணைஞ்சதா சார் இருக்குது. இல்ல, அவங்க பேசினதுல இருந்து தான் இந்த இன்டர்பிரேஷன். நான் இப்படி கேக்குறேன், அதே உங்ககிட்ட கேளுங்க. 85 மாவட்ட கழக செயலாளர்ல யார் ஒன்றிணையாம உங்ககிட்ட வந்துட்டா சொல்லுங்க? தனியா பிரதமர் வேட்பாளர் இல்லாம ஒரு மாநில கட்சி 53 வருஷத்துல 31 ஆண்டுகால ஆட்சியில் இருந்த கட்சி, அந்த 31 வருஷத்திலையும் 2 முறை 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி. இல்ல, நம்ம நிர்வாகிகள் பேசினா அவங்க தொண்டர்கள்னு பேசுவாங்க. நிர்வாகிகள் வந்துட்டாங்களா உங்க பக்கம், யாருமே வரலையே அப்படின்னு கேட்டா, அப்ப தினகரனுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம், ஓபிஎஸ்க்கு இருக்கிற வாக்கு சதவீதம் தொண்டர்கள்னு போவாங்க. இது நம்ம பல வாதங்கள்ல நம்ம பேசியிருக்கோம்.
திரு கேசிபி சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தாவேகா கூட்டணிக்கு வந்தா 80 சீட்டு கேட்கும், பாஜக எங்களுக்கு 30-40 சீட்டு கேட்கும்னு கூட்டணி வச்ச பிறகும் கூட அதிமுக பலமில்லாத கட்சியா தானே ஒரு பெர்செப்ஷனை பார்த்துட்டே இருக்காங்க. யாரு? கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகளே அப்படிதான் அணுகுவாங்க. வரணும்னா இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, இவ்வளவு டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே. வந்தவங்களும் டிமாண்ட் பண்ணுவாங்க, வர போறவங்களும் டிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது 100% உண்மை. கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி வருவதன் காரணம் என்ன பாருப்பா, இவங்க தனிச்சா நின்றே 20.5% எடுத்துட்டாங்க. ஏற்கனவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% தான் வித்தியாசம். இப்ப இவ்வளவு எதிர்மறை வாக்குகள் இருக்க, கரூர் சம்பவம் இருக்க, அப்படி என்றால் அதிமுக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. நான் அதை தானே கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? இப்படியான ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னா அவர் இப்ப சொன்னாரு. பாஜக அதிமுக பலவீனமா இருக்கு, கூட்டணி போய் சேர்ந்து எப்படியாவது உள்வாங்கி கொள்ளலாம்னு தான் சார் வந்திருக்குன்னு தானே சொன்னார். உங்க முன்னாடி தானே அந்த பதில சொன்னேன். நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அதையெல்லாம் சேர்த்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக போய் பதில் சொல்லிட்டாரா இல்லையா? சார் தனித்து தான் சார் ஆட்சி அமைச்சிருக்கு. நீங்க இந்த 31 வருஷத்துல கூட எந்த ஒரு வருஷத்திலையும் 2006 திமுக மாதிரி பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அதிமுக என்னைக்கு அமைச்சதே இல்ல. தமிழக மக்கள் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, கண்டிப்பா அமைப்பாங்க. ஓகே திரு ஜீவா, 2026ல மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு பலவீனமாக திரு ஷியாம் சார் சொன்னதா இருக்கட்டும், இல்ல திரு கேசிபி சொன்னதாக இருக்கட்டும், ஒருங்கிணைந்த அதிமுகல மட்டும்தான் அவங்களுக்கு இன்னமும் பிரச்சனை இருக்கு, போனவங்க வரணும்ன்றது. ஆனா பெர்செப்ஷனா பலமா அவங்க கூட்டணிய பார்க்கிறாங்க. ஒருவேளை அது அமையும் பட்சத்தில், எதிர்பார்த்தது அமையும் பட்சத்தில், அது திமுகவுக்கு சவாலாக நெருக்கடியாக தானே இருக்கும். இல்லை, இப்போ அவங்க ஷியாம் சாரும் சரி, கேசிபி சாரும் சரி, முக்கியமான சில விஷயங்களை சொன்னாங்க. வலுவான அதிமுக தான் திமுகவுக்கு போட்டியாக இருக்க முடியும். பாரதிய ஜனதாவிடம் ஒரு கிட்டத்தட்ட அந்த அதிமுகவின் தன்மையை இழந்துவிட்ட நிலையிலும், புதிதாக தொடங்கிய ஒரு நடிகர் கட்சி எங்களிடம் வருவார் என்று சொல்லி கட்சியினரிடம் அவர் நம்பிக்கை ஊட்டுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி ஒரு விஷயத்தை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மற்ற கட்சியெல்லாம் வந்துருவாங்கப்பான்னு எந்த சமயத்திலும் அவங்க பேசுனதே கிடையாது. இந்த மாதிரியான பேச்சு பாணிங்கிறதே அதிமுக பாணியே கிடையாது. இவங்கெல்லாம் வந்துருவாங்க, நம்பிக்கையோட இருங்க, அப்படியெல்லாம் அவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படி சொன்னதே கிடையாது. எடுத்துக்காமீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சொல்லலன்னு தான் நானும் சொல்றேன். இல்ல இல்ல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொல்லல, கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர் பெர்செப்ஷனை ஏற்படுத்துறாருன்ற. அப்படி சொல்லலையே, ஏங்க தனித்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு சார். சார் தன் கூட்டணி ஆட்சி நான் சொல்லல, கூட்டணி ஆட்சின்னு சொல்லல சார். கூட்டணிக்கு வருபவர்களை நம்பி நாம் பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு நம்ம பேசணும்ல, அத சொல்றாருல சார். கொடி பறக்குது பாருங்க, கொடி அசைச்சாங்கல்ல, அத சொல்றாரு சார். அத ஒரு அதிமுக தொண்டர் சொல்லி தலைவர் கண்டுக்காம இருக்கலாம், தலைவர் தொண்டர்கிட்ட காமிக்கிறாரு, நமக்கு ஜெயிச்சிருவோம் பாத்தியா, விஜய் வந்துருவாரு தலைவர் சொல்வது. அதைத்தான் அவர் சார் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். அந்த தலைமை பண்பு எங்க போச்சு? ஒரு தலைவர் இப்படி பேச, ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆரோ இந்த வந்துட்டாங்க பாருங்க எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுல, நான் ஜெயிப்பேன் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நமது கழகம் ஜெயிக்கும் உறுதியா இருக்காரு அதுல அப்படித்தான் அவங்க பேசல. அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறதுல எந்த இடத்துலயும் திரு எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கவே இல்லை. அது விஜயா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும், அவர் பின்வாங்கவே இல்லை. உண்மை இல்ல, அதுல அவர் உறுதியா இருந்தா அது ஒரு வகையில் பாராட்டக்கூடியதுதான். ஏன்னா எங்கள் தலைமை அப்படிங்கிறது அதை கூட அமித்ஷா அவ்வப்போது உறுதியா சொல்லல. எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர் அமித்ஷா வாயிலிருந்து வரல. அதிமுக கூட்டணிங்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்னு போட்டு அதை உழட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, அவர் கொடுத்த பேட்டியில எடப்பாடி முதலமைச்சர் தாங்க முதலமைச்சர் இல்லைன்னா சந்தேகம். அண்ணாமலை மட்டும் ஒரு முறை சொன்னார். சோ அது அவங்க சொல்லல, இருந்தாலும் முதல் முறை சொன்னார் சார். என்ன சார் அதெல்லாம் மறந்துட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொன்னார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் தான் சொன்னார்ல. இல்ல முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொன்னாங்களே ஒழிய, இப்ப அதிமுகங்கிறது இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, 20-18ங்கிறதே பலகீனம் தானங்க. இப்ப அவங்க அதிமுகவோட வலிமையவே பாஜக கூட்டணியோட சேர்த்துதான் அவங்க கணக்கு வைக்கிறாங்க. அப்படி வைக்க கூடாதுல்ல. ஒரு கட்சிக்கான வலிமைங்கிறத நீங்க எப்படிங்க பிஜேபியோட சேர்த்து மட்டும் தான் நாங்க யோசிப்போம் அப்படிங்கறதே போச்சு இல்ல. அது கூட்டணி வலிமை தானே. கூட்டணி வலிமை இல்ல, அதை சொல்லிதான் அவங்க கணக்கே காமிக்கிறாங்க. அப்படியா அதிமுகவின் வலிமை அப்படின்றதான் சொல்லணுமே ஒழிய, இவங்க எல்லாம் சேர்த்து எங்களுக்கு இவ்வளவு இருக்கு பாருங்க
அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய மைனஸ் தான். அதைத்தான் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பழைய ஸ்ட்ரென்த்தோட நிக்க வேண்டியதானே, பிஜேபி டிடிவி ஓபிஎஸோட இருந்து சேர்ந்து பெற்ற வாக்கு விழுக்காட காமிச்சு பாத்தீங்களா இதெல்லாம் சேர்ந்தா எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்வதே வந்து கட்சிக்கான ஒரு பின்னடைவு தானே, மிகப்பெரிய பின்னடைவுல அது. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, தஞ்சாவூர்ல இருந்து திருநெல்வேலி வரையும் அதிமுகனுடைய பாரம்பரிய வாக்குகள் எங்க போச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல. 7 இடத்துலயே நம்ம 3ஆவது இடத்துக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுத்துல மட்டும் 3 நாடாளுமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்றத்துல, அதுவும் திருநெல்வேலி அதிமுக வந்து எந்த அளவுக்கு வலுவான பகுதின்னு பாருங்க. அதெல்லாம் அவங்க 67ல முதன்முறை திமுக ஜெயிச்ச போது கூட அங்க காங்கிரஸ் மட்டும் தான் ஜெயிச்சது. அதிமுக தொடங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா அதிமுகவினுடைய பெல்ட்டா இருக்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி, ராமநாதபுரம் சார்லாம் இருக்காங்க, நல்லா தெரியும். ராமநாதபுரம்லாம் முழுக்க முழுக்க அதிமுக. இப்ப அது எல்லா இடத்துலயும் வந்து திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. 2 விதம் ஜீவா. ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்பாக கட்சி தன் சுய பலத்தோடு கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக சுய பலத்தோட இல்ல, ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதம் வச்சிருக்கல அப்படின்ற விமர்சனம் இருந்தா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க, கூட்டணி பலத்தோடு இந்த தேர்தலை சந்திப்போமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டணி பலத்தோடு அவங்க தேர்தலை சந்தித்து அவங்க நம்பிக்கையோடு வெற்றி பெறுகிற பட்சத்துல அது மீண்டும் கட்சியின் பலமாக மாறாதுன்றதுல என்ன நிச்சயம் இருக்க முடியும்? கட்சியின் பலமாக அது மாறுவதில் ஒரு சிக்கல் என்னன்னா, இப்ப பாரதிய ஜனதாவோட அவங்க கூட்டணி வைக்கும் போது கட்சியினுடைய தன்மையை வந்து அது ரொம்ப இழக்குது. அது தொடர்ச்சியா நடக்கும்போது கூட்டணி இப்ப ஜெயலலிதா அம்மையார் வைக்கலையா, கலைஞர் வைக்கலையான்னு கேட்பாங்க. திமுக வைக்கும் போது அப்பெல்லாம் அதான் நானும் சொன்னேன். அதான் சொன்னேன், கூட்டணி வைப்பது என்பது வேற, இங்க கரைந்து போகின்ற தன்மை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது திமுக எதிர்ப்பு கட்சி தமிழ்நாட்டுல பாஜக தான், நாங்க தான் எதிர்கட்சின்னு வெளிப்படையா சொன்னாரு. சட்டமன்றத்துல கூட நாங்க தான் எதிர்கட்சியா செயல்படுறோம்னே சொன்னாங்க. அதிமுக தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை பதில்வினை கூட வரல. அது எப்படி எங்க விட்டு நீங்க எதிர்கட்சி சொன்னீங்க? திரு ஜெயக்குமார் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணாரு, விமர்சிச்சாரு. இல்ல சரி சொல்லுங்க, நான் திருப்பி ஜீவாட்டே போய். இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இந்த விஜய் தாக்கம் மாறிய 96ல மூப்பனாரோட தாக்கம் இருந்தது. அன்றைக்கு ரஜினிகாந்த் ஆதரவு பெற்ற மூப்பனார் இருந்தார். ஆனா கலைஞர் வந்து மூப்பனாருக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாரு? 40 சீட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதே போல 2011ல விஜயகாந்த் எந்த பக்கம் கூட்டணி சேர்றாரோ அதுதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. ஜெயலலிதா அம்மா வந்து எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 40 சீட்டு கொடுத்தாங்க. அப்ப சரியான அளவீடு. அதிமுக வலிமையாக இருக்கிறது, கூட்டணியை நம்பி நாங்கள் இல்லை, எங்கள் பலத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்றால் 40 சீட்டுக்கு கீழே விஜய்க்கு கொடுத்து கூட்டணிக்கு கொண்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமி மகத்தான தலைவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தேர்தலில் சமரசம் செய்து கொண்டு கூட்டணி பலத்தை அடுத்த தேர்தலுக்குள்ள கட்சி பலமா மாத்துறதுல ஏன் சிக்கல் வந்துற போகுது? கேள்வி என்னன்னா, அதிமுக தன் பலத்தோடு இருக்கிறதா இந்த 54வது ஆண்டுல? அப்ப நீங்க 40 சீட்டுக்கு மேல போனாலே உங்க பலத்தோட இல்ல, உங்க பலம் இழந்துட்டீங்கன்னு தான் ஆகுது. சரி, பெரும்பான்மையோட ஆட்சிங்கிற இடத்துக்கு நகர முடியாது அதிமுக. 40 பிளஸ் பிஜேபி எல்லாத்தையும் சேர்த்துங்க, கூட்டணி ஆட்சிக்கு தான். ஓகே, நான் வரேன் அக்னீஸ்வரன். சொல்லுங்க ஜீவா, நீங்க. இல்ல அந்த கருத்து தான். இப்ப அவங்க சொல்ற மாதிரி அதிமுக கூட்டணி வைப்பது என்பது வேற, கரைந்து போவது என்பது வேற. இந்த நிலை வந்து அதிமுகவுக்கு வந்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் கான்செப்ட்ல வந்தது. அதிமுகங்கிறது அதுவும் ரசிகர் கட்சி தாங்கிற விமர்சனம் தான் தொடக்கத்தில் இருந்தது. எம்ஜிஆர் வெறுமனே ரசிகர் தானே, அதுதான் மதுரை முத்து போன்றவர்கள் வைத்த இதெல்லாமே விசிலடிச்சா கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு விஜய் மீது வைக்கிற விமர்சனம் எம்ஜிஆர் மீது வைத்தது. இருந்தாலும் எம்ஜிஆரை காப்பாற்றியது அவர் 20 வருஷம் திமுகவினுடைய அடித்தளத்தில் இருந்து வந்தவர். வெறுமனே திரைக்கவர்ச்சி மட்டும் இல்ல, திரைக்கவர்ச்சி நடிகர்கள் இருக்காங்க சார். இல்ல சார், பாசிட்டிவா தான் சொல்றேன். என்ன உங்களுக்கு பாசிட்டிவா தான் சொல்றேன். அந்த பலமும் இருந்தது. ஏன்னா இன்னொன்னு, எம்ஜிஆர் கேள்வி கேட்ட போது திமுகவின் இந்திய எதிர்ப்பு கொள்கை, மொழிக் கொள்கை, இதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்ல, அந்த அண்ணாயிசம் தான் எங்களுக்கு சொன்னார். ஆனா இப்போ வந்திருக்க விஜய்ட்ட அது மாதிரி எதுவுமே இல்ல. அந்த கட்சியிட்ட அதிமுக முறையிடுவது, மனு வைப்பது, சேருங்கன்னு சொல்வது அந்த அதிமுக ஆளுமைக்கு பின்னடைவு தான். திரு ஷாம் 2026ல அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு அறிக்கையில சொல்றார். அதிமுக தலைமையில் கூட்டணி, பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். இதெல்லாம் தான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு. இன்னொரு புறத்துல ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக, ஒருவேளை தாவேகா கூட்டணி வந்தா பாஜகவுக்கு 25-30, தாவேகாவை 40க்குள்ள அடக்கணும், அந்த பலத்தோடு அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அவ்வளவு தூரம் அது சாத்தியப்படுத்த முடியக்கூடிய முயற்சிகள். அது அக்னீஸ்வரன் சொன்னதுல எனக்கு ஒரு ஆறுதல். ஜனவரி மாதம் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் என்கிற, அப்படிதான் நான் அதை புரிந்து கொண்டேன். அது ஒருங்கிணைப்பு எல்லா முடிவும் அவர் எடுப்பாருன்னு சொன்னேன் சார். அவர் எடுக்கட்டும். ஜனவரி மாதம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அது
அது எல்லா சரி கட்சியும் ஜனவரி மாதம் முடிவெடுத்துருவாங்கல்ல, அதை சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உழைப்பெல்லாம் யாரும் குறைச்சு மதிப்பிடவே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றார் போல கை இருக்கு. பிறந்தால் வழி பிறக்கட்டும், நல்ல விஷயம்தான். சரி. ஆனால் தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் எப்படி புரியும்? எம்ஜிஆர் பாட்டு தான் இது. அக்னீஸ்வரன் பாட்டின பாட்டுக்கு எதிர்பாட்டுன்னு கூட நீங்க வச்சுக்கிடுங்க. கண் போன போக்கில் கால் போகலாமா? அக்னீஸ்வரனுக்கு அந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். கால் போன போக்கில் மனம் போகலாமா? ஆக கூட்டணி என்பது உண்மையிலே பிப்ரவரி மாசம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் தான். நீங்க சொல்றது எல்லாமே சரி, நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா எதுக்கு ஏப்ரல் மாதமே பாரதிய ஜனதாவோட உறவை அறிவிக்கணும்? இப்ப என்ன பிரச்சனை பாருங்க, பாரதிய ஜனதால இருந்து ஒரு மேலிட பார்வையாளர் வர்றாரு, அவரே நேரடியா போய் கூட்டணி பற்றி அன்புமணிட்ட பேசுறாரு. இது சாத்தியமா? எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ? எப்போதுமே அதிமுகவோடு பேசணும், இல்லைன்னா திமுகவோடு பேசணும். என்டிஏல தானே இருந்தாங்க ஏற்கனவே. இல்ல, என்டிஏல இருந்தாலுங்க மேலிட பார்வையாளர்னு ஒருத்தர் தேர்தல் நேரத்துல வரும்போது அவரு டாக்டர் அன்புமணியோட பேசும்போது ஏற்கனவே பாமக பிளவுபட்டு இருக்கு, அதுல பல பிரச்சனைகள் இருக்கு, அது அந்த பிரச்சனையோட தீவிரத்தை தானே கூட்டும். இல்ல அவரே திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லிட்டாரே, நாங்க பாஜகவோட கூட்டணி இருக்கோம், பாஜகவோட இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு அவரே சொல்லிட்டாருல. அப்படின்னா 2026 ஜெயிக்கவே முடியாதுங்க. நம்ம கூட்டணிங்க அதிமுக கூட்டணி, அதுல யார் வேணாலும் வரலாம், வராம போகலாம். நான் நாளைக்கே கூட கூட்டணியே இல்லைன்னு கூட முடிவெடுப்பேன், அதிரடியா சொல்லுவேன் கூட்டணியே இல்லைங்கன்னு. இப்ப எல்லா கட்சியும் கம்பல்ஷனுக்கு போயிடும். திமுகவும் ஆமாமா நாங்களும் கூட்டணி இல்லைங்கிற நிலைமைக்கு போயிடும். சோ அதிரடி முடிவுகள் எப்போதுமே அரசியல்ல கை கொடுக்கும். இல்ல சார், இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம்ல. பாஜக 50, 60, 70, 80ன்னு எண்ணிக்கை கேட்கிற போது என்டிஏக்கு நாங்க இத்தனை தொகுதிகள் தருவோம், நீங்க உங்க கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு பெரும்பான்மை இடங்கள்ல அதிமுக நிற்பதை கூட அது உத்தரவாதப்படுத்தும் தானே. அந்த சுமையை திரு எடப்பாடி பழனிசாமி தூக்கி சுமக்க வேண்டியதில்லையே. அன்புமணிக்கு இத்தனை தொகுதிகள், மற்ற என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகள்ங்கிற சுமையை அவரையே தூக்கி சுமக்கணும். அப்படின்னா திமுகவுக்கு எதிரான கூட்டணியில பல கட்சிகள் இருக்கும், அதுல ஒரு கட்சியா அதிமுக இருக்கும், அப்படிதானே? இதான் எம்ஜிஆர் வழியா? இதான் ஜெயலலிதா வழியா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உழைப்பு, அவரை கட்சியை ஒருங்கிணைத்திருக்கிறது, அதெல்லாம் கூட நான் எந்த குறையும் சொல்லவே இல்லைங்க. அது கொஞ்சம் கடினமான பணி. அதிமுக மாதிரியான ஒரு வசீகர தலைவர்களுக்கு பின்னாடி இருந்த கட்சியில அது கடினமான பணி, அதை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஆனால் வெற்றி பெறணும் என்பதற்கான சில சூத்திரங்கள், அடிப்படை சூத்திரம் தேவை. கூட்டணி என்பது உறவு மட்டுமல்ல, தொடர்பும் சேர்ந்தது. தொடர்பும் உறவும் இருந்தா மட்டும்தான் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும். என்ன காரணம்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் கிராம அளவுல வேலை பார்க்கணும். சரி, இப்படி இருந்தா எப்படி வேலை பார்ப்பாங்க? ஓகே, இந்த பெர்செப்ஷன் தான் திரு அக்னீஸ்வரன். பாஜக தரப்புல இருந்து வரக்கூடிய பாண்டா திரு அன்புமணியை சந்திக்கிறாரு. ஏற்கனவே போய் திரு ராமதாஸை சந்திச்சு நலம்லாம் விசாரிச்சாரு. அவங்க தனியா திரு விஜயை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறார்கள்னு ஒரு வாரத்திற்கு முன்பு கூட பேசப்பட்டது. பாஜக புதிய அடிமைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்லாம் கூட திமுக தரப்புல இருந்தெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க திரு உதயநிதி போன்றவர்கள். அப்ப இங்க மேஜர் பார்ட்னராக பாஜக அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இந்த கூட்டணியில உருவாகிடுச்சா? அதைத்தான் திரு கேசிபி ஏற்கனவே சுட்டிக்காட்டுறாரு. தேசிய கட்சி என்கிற முறையில அவங்க கூட்டணி இருக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஒப்பிடும் சரிதானா? கூட்டணியா இருக்கிறது சரி, செயல்பாடுகள் அடிப்படையில காங்கிரஸ் திமுகவை டீல் பண்ற மாதிரியோ இல்ல திமுக காங்கிரஸ் டீல் பண்ற மாதிரியோ தான் இந்த ரெண்டு உறவு இருக்கா? அதிமுக பாஜக உறவு இருக்கா? காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருக்கும்போது கீழே ரைடு விட்டு மேல பேசிட்டு இருந்தீங்களே 63 தோத்து போன வரலாறு. அது எப்படி? ஆனா இப்ப அது மாறக்கூடிய வரலாறும் தமிழ்நாட்டுல உண்டு. தேசிய கட்சி எப்ப அப்பர் கண்ட் எடுத்தாலும் தோல்விதான் சார். திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தேசிய கட்சி அப்பர் கண்ட் எடுத்தா தோல்விதான், படு தோல்விதான். ஆனால் எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க நினைக்கிறது மாதிரி 80களில் 118 117 117 117 தோல்வி, படுதோல்வி. அந்த கான்செப்ட் தோல்வி. 117 117 சொன்னேன், 4 முறை தோல்வி தோல்வின்றாங்க பாருங்க. ஆமா சார், அது கண்ணீர் தோல்வி. பேசி முடிங்க. இல்ல சார், அது மாதிரி வராதுன்றார், நடக்காதுன்னு சொல்ல வரேன். நடக்காதுன்றார்.
அதுக்குள்ள 10 தோல்வி சொல்லிட்டீங்க. என்ன அப்ப உங்களுடைய ஆழ்மனதுல என்ன இருக்கோ அதுதான் வார்த்தையில் வெளிவருகிறது. இல்ல அக்கறை தானே சார் அது. ஏன் அத வந்து சரி சார், சிறப்பான கேள்வி சார் கார்த்திகேயன் சார். தோத்து போயிடக்கூடாதுன்னு பதட்டத்துல பேசுறாங்க. விவாத பங்கேற்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சருக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்காதா? இல்லங்கிறதா சார் இங்க பிரச்சனை. அது இல்லன்னு நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒரு தேசிய கட்சிட்ட திராவிட கட்சியை அடங்க வைக்க கூடாதுன்னு தான் பதட்டம். அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும். அதெல்லாம் காங்கிரஸ் அப்படி பண்ணதும் தப்புதான். தயாரிமால ரைடு பண்ணது தப்புதான். அது யாருங்க ஆதரிச்சு பேசல. இல்ல சார், இல்ல சார், இவர் நேரத்து பூரா எனக்கு கொடுக்கணும் சார். இல்ல சார், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல என்டிஏ தனிச்சு நிக்கிறாங்க. அப்ப போய் பாஜக திரு ராமதாஸை சந்திச்சு திரு அன்புமணியை சந்திச்சு பேசும்போது யாரும் இந்த விமர்சனத்தை வைக்கல. ஆனா இன்றைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லும் போது வைஜெயந்த் பாண்டா போய் அன்புமணியை சந்திக்கிறதும் அவர் போய் திரு ராமதாஸை நலம் விசாரிச்சு பேசுறதுங்கிறதும் உங்களை பலவீனமா தானே காட்டும். அப்படிங்கறது அக்கறை தானே. அதை ஏன் கோபமா பார்க்கணும்? நீங்க தமிழ்நாட்டுல நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி எதிர்ப்பு, அது சனாதனம் இதெல்லாம் பேசுறோம். ஆனா டெல்லியில போய் நிதி அமைச்சரை 1 மணி நேரம் தனியா பாக்குறமே, அது என்ன? திமுக செஞ்சால் அது கூட்டணி எல்லாம் இல்லப்பா, நிர்வாக ரீதியா சந்திக்கிறேன்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஆகவே நீங்க பேசுவதற்கு எதை வேணாலும் சொல்லலாம். பாண்டா எலெக்ஷனுக்கான ஆளு, ஆனா இல்லங்களே தேர்தல் பொறுப்பாளர் தானே அவரோட பிரதான வேலையே. அது இல்லங்களையே. ஆனால் அது பங்கீடு என்று வருகிற போது யார் இது பண்ணுவா? இன்னொன்னு சார், தேசிய கட்சி எல்லாம் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான். லாஜிக்கான பாயிண்ட் எங்க வந்துட்டாருன்னா கரெக்டா வந்துட்டார். யார் வேணா போய் பார்க்கட்டும். பாஜகவுக்கு எவ்வளவு, தாவேக்கா வந்தா எவ்வளவுன்னு தீர்மானிக்கக்கூடியது திரு எடப்பாடி பழனிசாமி தான். 2021லயும் இதுதான் அவர் தான் பண்ணார். அவர் தான் தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தாரு. இந்த முறை அவர் தானே ஒதுக்கி கொடுக்க போறாரு. இதுல என்ன சிக்கல் வந்துட போகுது? 2021ல அந்த மாதிரி இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணார். கடைசியா சட்டமன்றத்துல 10.5 கூட்டணிக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க, இதை அறிவிக்கிறோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணாரு. அன்னைக்கு பாஜக பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் சென்ற முறை அவங்க பாஜக டீல் பண்ணிக்கிட்டாங்க. சட்டமன்றத்துல அவங்க பண்ணல. இல்ல சட்டமன்றத்துல அதிகமா கேட்டாங்கல்ல சார். 99 தொகுதிகள்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. இல்ல அதான் 100 தொகுதிகள் வரைக்கும் பேசினாங்க. அன்றைக்கு அமித்ஷா சென்னை வந்து பார்த்தாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் பார்த்தாரா? இங்க நடந்ததுல தனியார் ஹோட்டல்ல நடந்தது. அதான் எங்க வந்து பார்த்தாருன்னு கேக்குறேன். இங்க வந்து பார்த்தாரு. இப்ப என்ன நடந்தது? கூட்டணி இவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அவ்வளவுதான். நீங்க சொல்ற அதாவது அடுத்தது இன்னொரு இப்ப இங்க வந்து சார் கூட்டணி அறிவிச்சாரு. அடுத்து இந்த சூழ்நிலையை அடைஞ்சிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி எங்க தவற விட்டாருன்னா, விஜய் அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கிட்டு தான் வளரணும்னு நினைக்கிறாரு. இந்த கரூர் சம்பவம் இருக்குது பாருங்க சார். களத்துல ஏன் ரஜினிகாந்த் பின்வாங்கினாரு? கிராம அளவுல பூத் அளவுல திமுகவும் அதிமுகவும் போய் நிக்கிற பொழுது இந்த புதுசா வர்றவங்க எல்லாம் களத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க ஓட்ட கொண்டாந்து உங்களால போலிங் பண்ண முடியாது. ஒன்னா திமுக அடிக்கிற இடத்துல உங்களை பாதுகாப்புக்கிறதுக்கு நீங்க அதிமுக பின்னால போய் நிக்கணும், அல்லது அதிமுக பாதுகாத்துக்கிறதுக்கு திமுக போய் நிக்கணும். கரூர் சம்பவத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கரெக்டா எடுத்தார். அது இவர் பண்ணது அரசாங்கம் பண்ணது தப்புங்க, விஜய் பண்ணது தப்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கரெக்டான ஸ்டாண்ட். இபிஎஸ் எடுத்தது. அதுல நின்றுக்கணும். ஆனா மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? எப்படியாவது விஜய் நம்ம பக்கம் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அதுக்கு பதிலா விஜய் இல்லங்க எங்க பசங்கனால இந்த கூட்டத்தையே ஒழுங்கா நடத்த முடியல, விஜயே தன்னை தேடி வர்ற மாதிரி பண்ணி இருந்திருக்கணும். அப்படி பண்ணி இருந்திருந்தா அவர் ஆளுமை மிக்க தலைவர், கட்சி வலிமையான கட்சியா பாயிண்ட். திரு ஜீவா, விஜய் தன்னை நோக்கி வந்திருக்கிற மாதிரி திரு பழனிசாமி செஞ்சிருக்கணும் அப்படின்னு திரு கேசிபி சொன்னார். இது ஒரு ஆளுமை சார்ந்து அவர் பேசக்கூடிய ஒரு வாதமாக வச்சுக்கலாம். திரு விஜய்க்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஒன்று தனிச்சு போட்டிடணும், இல்லைன்னா வேறு வழியே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற இடத்துக்கு தானே இப்போ இருக்க பொசிஷன் இருக்கு. இல்லை, அவருக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு போவாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தனித்து நின்று அவர் வாக்கு விழுக்காடு வேணா காமிக்கலாம். அதுவே வெற்றி தானே இப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒருவேளை அவர் கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா அது ஒரு வகையில வெற்றி தான். ஆனா இப்ப அங்க எல்லாரும் சொல்றது எப்படி நீங்க நிக்கிறீங்க, அந்த கெத்தை எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. 96ல் வைகோவை பற்றிலாம் ஜெயலலிதா அம்மையார்ட்ட கேட்குறாங்க. ஏன்னா திமுக இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறாரு வைகோ, ரஜினிகாந்த் திமுகவை ஆதரிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு எதிராக மூப்பனார் ரஜினிகாந்த் திமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வைகோ தனிச்சு போயிருக்கிறாருங்கிறப்ப ஜெயலலிதா அம்மையார் சொன்ன பதில், எனக்கு போட்டி திமுக
கருணாநிதி மட்டும்தான் எனக்கு எதிரியே ஒழிய இந்த ரஜினி, வைகோ இவங்களாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நாங்க அதாவது நான் தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது பிரச்சனை இல்லை. அதே எடப்பாடி சொல்ல சொல்றீங்களா சார்? அதே மாதிரி எடப்பாடி நான் சொல்லல, நீங்களே அதை சொல்றீங்க. நான் கூட அந்த வார்த்தையை சொல்லல. ஜெயலலிதா அம்மையார் வந்து நீ தெரியும் அந்த தேர்தலில் தான் பர்கூர்ல அவங்க தோத்தாங்க. ஆனா வரலாற்றுல அவங்க நிக்கிறாங்கல்ல, அந்த பைனரி பாலிடிக்ஸ்னா அதை சொல்லிதானே ஆகணும். திரு எடப்பாடி பழனிசாமி இருதுருவ அரசியல்ல அப்படி பொசிஷன் பண்ணாதானே அவருக்கு வெற்றி. பேசுறது எப்ப வேணாலும் பேசலாம், செஞ்சுக்கிட்டு தானே பேச முடியும். வெற்றி எப்படியாவது கிடைத்து விடாதான் நினைத்தவர்கள் தலைவர்களாகவும் வரலாற்றில் நினைக்க முடியாது. எப்படியாவது என்னால ஜெயிச்சிட முடியாது நினைப்பவர்கள் ஆளுமைகளாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா படுதோல்வி அடைந்த அதிமுகவின் அந்த தேர்தலில் கூட ரஜினிகாந்த் நம்மளை எதிர்த்து நிக்கிறாரு, நம்மளை எதிர்த்து மூப்பனார் நிக்கிறாரு, வைகோ கூட பேசலாமான்னு அவங்க யோசிக்கவே இல்லை. வாரிசும் திரைப்பட பின்புலமும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் அந்த வர்றாரு அப்படின்னு சொன்னா அதை நம்ம பாராட்டலாம் மாட்டோம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு